A very warm welcome to அவல் விகடன் விருதுகள் 2024. இது பெண் சாதனையாளர்களுக்கான ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம், ஒரு நம்பிக்கை. தன்னுடைய கனவுகளை கடுமையான உழைப்பால் நினைவாக்க பாடுபடுகிற சிங்க பெண்களினுடைய உழைப்புக்கெல்லாம் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மேடை இது அவல் விகடன் விருதுகள் 2024. ஓகே, ஸோ இந்த தருணத்தில் கண்டிப்பாக நம்ம ஸ்பான்சர்ஸ்க்கு தேங்க் பண்ணியே ஆகணும். பில்லர்ஸ் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னவேர்ஸ், யுவர் பர்ஃபெக்ட் பார்ட்னர். கோ-பிரசன்டட் பை GRT ஜுவல்லர்ஸ் இன் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். பவர்ட் பை கோல்ட் வின்னர், இது அம்மாக்களின் நம்பிக்கை. சத்யா, சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். அசோசியேட் ஸ்பான்சர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி. VGP Marine Kingdom, India's first and largest underwater aquarium. Special partners, Supreme Furniture, truly stylish. Lalitambigai Fertility Center, creating lives. Tamil Matrimony, biggest matrimony service for Tamils. Outdoor partner, Next Advertising Solutions. Think outdoors, think next. And Metro partner, Mark Metro, sole concessionaire for Chennai Metro Station branding. Digital OOH partner, Skyrams, Grow Beyond Sky. Hospitality partner, Feathers, a Radha Hotel. பொதுவாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலை மேலே வந்து காதல் வரும். ஆனால் சில பேர் மேலே தான் அந்த கலைக்கே காதல் இருக்கும். அப்படிப்பட்ட கலைத்தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைச்ச ஒருத்தங்க அந்த கலை நாயகிக்கு தான் அந்த விருது போகுது. இந்த விருதை தருவதற்காக யாரை கூப்பிட போறோம்? எஸ், அதாவது ஒரு டைரக்டர் இவ்வளோ ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறவர். அவர் வந்து நடிகராகவும் கலக்கிறாரு, ஒரு டைரக்டரா மோர் தென் 2 decades. ஐ திங்க் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு இருக்காரு. இயக்குனர்களினுடைய இயக்குனர் டைரக்டர் KS ரவிக்குமார் அவர்களை நல்ல அரங்கம் நிறைந்த கரவொலியோட மேடை கண்போடு அழைக்கிறோம். ஸோ சாரோட சேர்ந்து நம்மளுக்கு வந்து 3 பியூட்டிஃபுல் லேடிஸ் வர போகிறாங்க. அதில் முதல்ல ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நடிகை அண்ட் ஒரு அற்புதமான கிளாசிக்கல் டான்சர். தமிழ் சினிமாவினுடைய பொக்கிஷம் மினிராடே நிர்மலாமா அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோட மேடைக்கு வருகன் வரவேற்கிறோம். அண்ட் இவங்களுடன் சேர்ந்து என்றும் இளமை தேவயானி மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 2 தலைமுறை நடிகைகளோடு சேர்த்து தற்கால தமிழ் சினிமாவினுடைய நடிகையாக இருக்கக்கூடிய திவ்யா துரைசாமி அவர்களை மேடை கிடைக்கிறோம். நல்ல கை தட்டி நம்ம பெண்களை உற்சாகப்படுத்துங்க. 16 வயதில் ஜீவனாம்சம் படத்தில் அறிமுகமானார். 1970 வெளியான சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் இவர் ஏற்ற கங்கா பாத்திரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுடன் அவருக்கு தேசிய விருதையும் பெற்று தந்தது. மழலை பட்டாளம் படத்தின் மூலம் இயக்குனராகவும் ஆனார். 400க்கும் அதிகமான படங்கள், பல மாநில அரசுகளின் விருதுகள், யாரோடும் ஒப்பிட இயலாத நடிப்பு ராட்சசி லட்சுமி. அரை நூற்றாண்டுகளாய் கலைக்காதல் தீராமல் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நடிப்பு பல்கலைக்கழகத்துக்கு கலைநாயகி விருது வழங்கி பெருமிதம் கொள்கிறது அவள் விகடன். கலைநாயகி அவள் விருதுகள் 2024 லட்சுமி அம்மா. நான் வந்து முதல்ல லக்ஷ்மி அம்மாவை பார்த்தது சகோதரி. ஓகே, லக்ஷ்மி சின்ன பொண்ணு, அழகா இருப்பாங்க. அப்படின்னா துருன்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணா, ஒரு சகோதரியா, ஒரு மகளா, ஒரு தாயா, ஒரு மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நடிப்புலையும் பலவிதமான கதாபாத்திரங்கள், பியூட்டிஃபுல் கதாபாத்திரங்கள், ஒண்டர்ஃபுல் கதாபாத்திரங்கள், நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த விருது கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள், சிகரம் தொட வாழ்த்துக்கள். மேடம்க்கு எனக்கும் வந்து நிறைய கனெக்ஷன் இருக்குது. நாங்கள் பண்ணது 2 படம் தான். அதாவது பெரிய குடும்பம்னு ஒரு படம், படையப்பான ஒரு படம். 2 படத்தில் தான் என்னுடைய படங்களில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மீறி வந்து எங்களுக்குள்ள ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்குது. அப்படி ஒரு மூமெண்ட்டு அது என்னென்னா, பெரிய குடும்பமில் வந்து ஒரு நாள் வந்து அவங்க ஒரு பெரிய லெங்க்தி டைலாக், எமோஷ்னலான டைலாக்,
நடுவில் ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகிட்டு வேறு ஏதோ பேசுகிறாங்க. நான் உடனே நான் கேட்டுன்னு கிட்ட போய்ட்டு அப்படின்னு சொல்லி விட்டு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரினா விடுறீங்களே நடுவில்னு சொல்லிட்டு போனேன். உடனே என்ன பண்ணாங்க, அடுத்த டேக்கு ஃபுல்லாக எமோஷ்னலாக பேசி பின்னிட்டு கட்டுன்னு சொன்னோன்னு நேராக என்கிட்ட வந்தது, இப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னாங்க. அன்னிலேருந்து அதுக்கப்புறம் படையப்பாலும் சரி எதுவும் சரி ஏதாவது ஒரு டேக்குன்னா உடனே வந்து அந்த நாங்கள் 2 பேருமே அந்த ட்விஸ்ட் டான்ஸுன்னு இருக்கு அந்த அது வந்து எங்களுக்குள்ள ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டச்சு. அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்குறாங்க. அதில் நானும் பங்கு கொண்டிருக்கேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு சிம்பிளான இயல்பான ரொம்ப லவ்விங்கான ஒரு ஹியூமன் பீயிங் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய விருது வாங்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் நடிக்கணும். ஸோ ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ 4 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு பெரிய விருது கொடுக்கறதுக்காக எங்களை ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. கலை நாயகி லக்ஷ்மி அம்மா, the mic is all yours. எனக்கு தான் விகடனை பற்றி பேசுறதுக்கு சினிமாவில் உரிமை இருக்குது. அதுதான் உண்மை. ஏன்னா விகடன் வளர்த்தி விட்ட ஒரு நடிகை நான். முதலில் விகடன் அட்டை படமாக வந்த ஒரே நடிகை நான் தான். வாவ். அதற்கு பிறகு சிறுகதைகளை எழுதுங்கன்னு சொல்லி என்னை தூண்டி விட்டு சின்ன கதைகள் நிறைய என்னை எழுத வச்சது விகடன். நான் மறக்கவே முடியாது, பலரும் மறக்க முடியாது ஜெயகாந்தனின் கதைகளில் ஒன்று தான் சில நேரங்களில் சில மனிதர்கள். அந்த படம் பண்ணணும்னு வந்த உடனேயே, அந்த கதை எங்ககிட்ட வந்து சேர்ந்த உடனே சொன்ன ஒரே வார்த்தை, இவங்க தான் செய்யணும். அந்த படம் என்னை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதாவது சினிமாவோட அதர் சைட் ஆஃப் த மிட் நைட்டுங்கிற மாதிரி அதர் சைட் ஆஃப் த சினிமா ஐ கேம் டு நோ த்ரூ தட். விகடன் அதனுடைய வாழ்க்கையை நேரம் மாத்திரம் எனக்கு கொடுக்கல, கதைகளை மாத்திரம் கொடுக்கல, டைட்டில்ஸ் மாத்திரம் கொடுக்கல, விகடனோட வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கு. ஒரு தாய்க்கு யாராவது ஏதாவது செய்ய முடியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா? விகடன் எனக்கு ஒரு தாய். அந்த தாய்க்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாது. பெரிய நமஸ்காரம் தான் சொல்ல முடியும். விகடனோட காலை தொட்டு வணங்குறேன். Thank you so much and once again கலை நாயகிக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவள் விருதுகள் 2024. Thank you ma'am. Alright, இப்போ நம்மளுடைய அடுத்த விருது மிக முக்கியமான விருது, குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு தரக்கூடிய விருது. இப்படி ஒரு பெண்மணியை ஒவ்வொரு பெண்மணியுமே ரோல் மாடலாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த விருதை தருவதற்காக யார் நம்ம முதல்ல கூப்பிட போறோம்? இந்த விருதை தருவதற்கு ஆக்ட்ரஸ் வெண்ணிரா அடை நிர்மலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்களுடன் இணைந்து அடையார் ஆனந்த பவன் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் த லவ் ஹோப் ஃபவுண்டர் பூஜா ஸ்ரீனிவாசா ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் லலிதாம்பிகை ஃபெர்டிலிட்டி சென்டர் டாக்டர் மீனாட்சி எஸ், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் OBG, டாக்டர் சரண்யா ஹெச், ஜாயிண்ட் டைரக்டர் லலிதாம்பிகை ஃபெர்டிலிட்டி சென்டர். எல்லாம் முடியும் இடத்தில் புதிய வாழ்வை தேடிக்கொண்டவர் ஜெயந்தி. சுடுகாடு பெண்கள் கால் வைக்க கூடாத இடமாகவே இன்றும் பார்க்கப்படுகிறது. ஆனால் மின் மயானத்தின் சிதையூட்டும் பணியாளராக சேர்ந்து அந்த பழைய விதிகளை தீயிலிட்டு கொளுத்தி ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஜெயந்தி. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த MA பட்டதாரி. தந்தையின் திடீர் மரணம் வாழ்க்கையை புரட்டி போட மாநகராட்சியின் மின் மயானத்தில் தோட்ட பணியாளராக சேர்ந்தவருக்கு சிதையூட்டும் வேலை கிடைத்தது. தயங்காமல் சேவை பணியாக அதை ஏற்றார். மூட நம்பிக்கைகளை புறந்தள்ளி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களின் உறவுகளுக்கு இறுதி சடங்குகள் செய்ய உறுதுணையாக நின்றிருக்கிறார். வாழ்ந்து முடித்தோரை கனிவுடனும் துணிவுடனும் வழி அனுப்பி வைக்கும் ஜெயந்திக்கு சேவை தேவதை விருது வழங்கி கௌரவிக்கிறது அவள் விகடன். அன்பாக மேடை கிடைக்கிறோம். நல்ல கைத்தட்டல் தாங்க சேவை தேவதை. எல்லோருக்கும் மாலை வணக்கம். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது கட்டாயம் ஒவ்வொருக்கும் இருக்கும். நல்லதுக்கு வரவங்க கூட கெட்டதுக்கு அதிகம் வரமாட்டாங்க.
ஆனால் அந்த இறப்பு சம்பவத்தையும் நம்ம நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த சேவையை ஒரு 12 வருஷமாக செஞ்சு வந்துட்டுருக்கேன். எனக்கு இந்த சேவை செய்வது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்மா. அவங்க ஒரு எம்ஏ பட்டதாரி. எம்ஏ பட்டம் படித்து முடித்த பின்பும் இந்த தொழில் அப்படி கையில் எடுத்து ஒரு சிங்க பெண்ணை போல செய்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் ஒதுக்கி வைக்கிற ஒரு இடத்தில் நின்று வாழ்வை மீண்டும் கட்டமைத்து மேலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். இதுதான் அவள் விகடன். இந்த சொசைட்டிக்கு நீங்க நிறைய பண்றீங்க. உங்களுக்கு எங்களுடைய ஸ்பான்சர்ல ஒருத்தங்க ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க? எஸ், கண்டிப்பா. அடியார் ஆனந்தவன் மேனேஜிங் டைரக்டர் பூஜா அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பூஜா அவர்கள் A2B நிறுவனத்தின் சார்பில் இந்த காசோலையை வழங்குகிறார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். நம்மளுடைய அடுத்த விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரல் ஸ்டார். இந்த வைரல் ஸ்டாருக்கு விருது தரப்புறதுக்காக வர்றவங்க யாரும் பார்த்தா அவங்களும் வைரல் தான். ஆமாங்க, இவங்க வந்து ஒரு ஃபாதர் டாட்டர் டுவோ தான். ஸோ கொரியோகிராஃபர் ஸ்ரீதர் அவர்கள் அண்ட் அக்ஷதா அவர்களை மேடை கழிக்கிறோம். இந்த அற்புதமான மனிதர்கள் கையால் அந்த விருதை பெறப்போகிற அந்த வைரல் ஸ்டார் யார்? காட்சி ஊடகம் தோற்றத்துக்கானது என்கிற பொது புத்தியை உடைத்து அது திறமைக்கானதென்று நிரூபித்திருக்கிறார் ஷர்மிராஜ். மகிழ்ச்சியற்ற பால்யத்தை கடந்து வந்தவர். பெற்றோர் இருவரும் விவாகரத்தாகி பிரிந்துவிட பகுதி நேர வேலை பார்த்துக் கொண்டே லேப் டெக்னீஷியன் படித்தார். வேலையில் சேர்ந்து விட்டாலும் மனம் மீடியா கனவிலேயே சஞ்சரித்தது. சளைக்காமல் சமூக வலைத்தளங்களையே மேடையாக்கினார். டான்ஸ், சமூக விழிப்புணர்வு, தனிநடிப்பு வீடியோக்கள் வழியே என்டர்டெய்னராக உருவெடுத்தார். அவர் வீடியோக்கள் மில்லியன் வியூஸ் கிரீடம் தரித்தன. நிராகரிக்கப்பட்ட இடத்தில் நிராகரிக்கவே முடியாதபடி வளர்ந்து நிற்கும் ஷர்மிக்கு வைரல் ஸ்டார் விருது வழங்கி பாராட்டுகிறது அவள் விகடன். நீங்க இந்த விருது வாங்கியிருக்கீங்க வைரல் ஸ்டார்னு. எப்படி, ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாத மண்ணு மாதிரி நான் என்னை பிடிச்சி சிலையாக்குனது வந்து என்னோட டீம். அந்த டீமுக்கு, தேனி டெலிவரி டீமுக்கு நான் அந்த அவார்டு வந்து டெடிகேட் பண்ணுறேன். சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு உள்ளே பாஸ் கூட இல்லாமல் ஓரமாக நின்று எப்போ நம்ம வாங்குவோம், எப்போ இந்த ஸ்டேஜ் மேலே ஏறுவோன்னு ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த அந்த கார்னரை விட்டு இந்த ஸ்டேஜுக்கு இந்த லைட்டு என் மேலே படுறதுக்கு எனக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு, என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு. ஆனால் மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக கிடைச்ச கிரெடிட்டாக நான் அந்த அவார்டை நினச்சிக்கிறேன். சூப்பர்மா, சூப்பர். அக்ஷதா, நீங்களும் ஒரு வைரல் ஸ்டார் தான். அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்தது எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவள் விகடன் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ அழகாக எங்கேருந்தோ ஒரு மூலையிலேருந்து ஒரு ஸ்டாரை பிடிச்சிட்டு இவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு அவார்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் ஆவாங்க. அது வந்து சொல்லணும். அண்ட் டேடி வந்து இது மாதிரி சொன்னாங்க, அவங்க கேரக்டர்ஸ்லாம் பார்த்துருந்தாங்க, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க ரீல்ஸ்லலாம். ஸோ ஹீ லவ்ட் இட். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம ஏதாவது அடுத்தது எதாவது ஃபிலிம் டைரக்ட் பண்ண போகிறார் அவர். ஸோ அதில் கூட கண்டிப்பாக இவங்களை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அருமை. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் மேலே 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 வந்துட்டே இருங்க. தேங்க்யூ. சூப்பர்மா, நல்ல ஒரு நியூஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர், இப்போ நாங்கள் வந்து 3 பேரும் ஆடுற 3 வைரல் ஸ்டார்ஸ் ஆடுறதை லைவாக பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு ஆட்டத்தை போடுறோம், வைரல் ஆக்குறோம். ஓகேயா? ரெடி, மியூசிக். Thank you, Sridhar Master and Akshata. Thank you so much and all the very best. Thank you. All right, we would like to thank our sponsors. Title sponsor Prithvi Innovares, co-presented by GRT Jewelers, powered by Gold Winner, Satya,
Associate sponsor, Cycle Pure Agarbatti, VGP Marine Kingdom. Special partners, Supreme Furniture, Lalitambikai Fertility Center, Tamil Matrimony. Outdoor partner, Next Advertising Solutions. Metro partner, Mark Metro. Digital OOH partner, Skyrams. Hospitality partner, Feathers. Kiki. Yes. உங்களை பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. இல்ல வருஷம் ஃபுல்லா எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்க பண்றீங்க. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வருஷத்துக்கு ஒண்ணு தான் நான் பண்றேன். எங்க பார்த்தாலும் ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, தேடுறீங்க. டூ மச்ங்க இதெல்லாம் ஓவர். இவ்வளோ வேலை செய்யும்போது ஏதாவது ஒரு பிரஷர் வரும்ல. அந்த பிரஷர் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ஜென்ரலா எனக்கு ப்ரெஷர் வரும்போது அதுக்கு நீ இந்த பிபி இந்த ப்ரெஷர் இல்லை. ஜென்ரலா ஒரு மாதிரி டென்ஷன் ஆச்சுன்னா நான் வந்து ஒரு காமான ஒரு ரூம்ல போயிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே டீப்பா ப்ரீதிங் பண்ணுவேன். அப்பதான் இன்னும் நல்லா ஃபோக்கஸ் ஆகும், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி ஆகும். அந்த பிரஷருக்கு நடுவுல ஃபோக்கஸ் பண்ணலாம். கூடவே நான் இன்னொரு டிப்ஸும் சொல்றேன், அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சைக்கிள் பியூர் அகர்பத்தில இருந்து வரக்கூடிய அரோமேட்டிக் நறுமணம் உங்க மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கும். அதனால நீங்க எந்த டென்ஷனும் இல்லாம உங்க ஒர்க்கை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம 75 வருடம் முன்னாடி 1948ல ரங்காராவ் அவர்களும் அவருடைய மகன்களும் சின்னதா ஆரம்பிச்சு தொழில் சைக்கிள் பியூர் அகர்பத்தி இன்னைக்கு உலக அளவுல பெரிய கம்பெனியா உயர்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 75 நாடுகளுக்கு அவங்களுடைய அகர்பத்தி ஏற்றுமதி செய்யறாங்க. நம்ம அசோசியேட் ஸ்பான்சராகவும் இருக்கிறாங்க. சைக்கிள் பியூர் அகர்பத்திக்கு இந்த அழகான தருணத்துல விகடன் சார்பா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர், சொல்லிட்டீங்கல்ல, செஞ்சிடுவோம். அடுத்த விருது ஒவ்வொரு வருடமும் வெற்றி படை என்ற ஒரு விருது தருவோம். இது தனி மனுஷிக்கல்ல, ஒரு படைக்கே தரக்கூடிய விருது. இந்த விருதை யார் கைகளில் தரப்போகிறோம், யார் கெஸ்டா கூப்பிட போறோம்? எஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சிம்பிளான, ஹம்பிளான, கிரவுண்டடான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய குடும்பத்துல இருந்து வந்தாலும் அவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. டைரக்டர் கிருத்திகா உதயநிதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவங்களுடன் இணைந்து ஃபெதர்ஸ் ஹோட்டல் மிஸ்டர் எஸ் ஸ்ரீராம், ஜெனரல் மேனேஜர் ஃபெதர்ஸ் ஏ ராதா ஹோட்டல் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். First of all, thank you for joining us, ma'am. Iniki. Nice to see you again. Yes, thank you. So, அவள் விகடன் விருதுகள் பத்தி few words. நான் வந்து கதை எழுதும்போது நம்ம வந்து ஒரு பெண் கதாபாத்திரத்தை எழுதும்போது ஃபீமேல் டைரக்டராக இருக்கும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு தைரியம், துணிச்சல், கேரக்டராக தான் நாங்கள் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு தான் நான் வந்து இந்த அவார்ட் கொடுக்க போகிறேன். நம்ம நல்லா இருக்கும்போது ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. இங்கே வந்து இவங்க 100 பேருக்கு நல்லது செஞ்சுருக்குறாங்க. எஜுகேஷன் அவங்க மட்டும் நல்லா இல்லாமல் எல்லாருக்குமே வந்து அந்த இது போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அவார்ட் கொடுக்கறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. மேடமுடைய படத்துக்கு பேர் காதலிக்க நேரமில்லை. எஸ், தட்ஸ் ரைட். அது எதுவும் வீட்டுக்குள்ளார எல்லாரும் பிஸியா இருக்கிறதால அந்த டைட்டிலுக்கும் உங்களுக்கு எதுவும் சம்மதம் இருக்கா? ஆமாம், இருக்கலாம். இப்போலாம் வந்து ஒரே வீட்டில் இருந்தாலும் மெசேஜில் தான் நம்ம வந்து நேரம் இல்லாமல் மெசேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இதில் பொருந்தும்னு நினைக்கிறேன். சூப்பர். அப்போ டெப்டி சிஎம் மைண்டில் வச்சு தான் இந்த டைட்டில் வச்சுக்கணும் அடுத்துக்கவா? கரெக்ட். இப்போல்லாம் ஹாய் பாய்ன்னு சொன்னால் தான் ஹாய் அப்படின்ட்டு வருவார். சரி, என்ன பிளான்ஸ் கேட்டால் நான் இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், சரி ஓகே பாய், இது மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஸ்வீட்டான வைஃப் கிடைக்க அவர் கொடுத்து வச்சிருக்கேன். சூப்பர். இவர்கள் கையால் யாருக்கு இந்த விருது போகிறது, வாங்க நம்ம ஏவில பார்த்துடலாம். கேக்கி, களிமண்ணில் கலை செய்யும் பெண் சிற்பங்களின் கதை இது. உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைக்கவில்லை உள்ளூரில். மாற்றுப்பாதை தேடினார் மலர்விழி. தன்னை போலவே திக்கு தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த 19 பெண்களை ஒருங்கிணைத்து மகளிர் குழு ஒன்றை தொடங்கினார். உழைக்க தயாராக இருந்த அப்பெண்களுக்கு அரசு வழிகாட்டியது. இலவச களிமண் கலைப்பொருட்கள் தயாரிப்பு பயிற்சியை பெற்றார்கள். 10,000 ரூபாய் முதலீட்டில் தொழிலை தொடங்கினார்கள். விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவியில் 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கலைமகள் சுடுமண் சிற்பக்குழு ஒரு புதிய விடியலாக அமைந்தது. விளக்குகள் தயாரிப்பில் தொடங்கி அலங்கார பொருட்கள், குதிரைகள், உருளிகள் என விரிந்தது உற்பத்தி. மேலும் 100 பெண்களுக்கு பயிற்சி தர வளர்ந்தது தொழில். இன்று இப்பெண்கள் தினமும் 1000 ரூபாயை வீட்டிலிருந்தே சம்பாதிக்கிறார்கள். உழைப்பால் ஒரு கிராமத்தையே தலை நிமிர்த்தி சுயமரியாதை நடைபோடும் கலைமகள் சுடுமண் சிற்பக்குழுவுக்கு வெற்றி படை விருது வழங்கி பாராட்டுகிறது அவள் விகடன்.
கண்ணுக்கு நிறைவா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க சார்பா ஒரு சில வார்த்தைகள் யார் பேச போறீங்க? இந்த வெற்றிக்கு காரணமே ஒரு பெண்ணோட உழைப்பும் தான். இப்போ நாங்கள் இவ்வளோ தூரமாக இங்கே அவல் விகடனுக்கு வந்து இந்த விருது வாங்கினது ஒரு ட்ரைனர்னு சொல்லலாம். அவரு தான் எங்களை உருவாக்கினவர். இந்த மேடைக்கு அழைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வேண்டுகோள். அவர் வந்து சபரிநாதன் அவர் பேர். சபரிநாதன் சார் மேடைக்கு வரவும். கலைமகள் குழு சார்பாக அவல் விகடனுக்கு எங்களோட ஒரு கிஃப்ட். நீங்க விகடன் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? விகடனுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். இதை விட சிறந்த தருணம் விகடன் மடையில பார்த்திருக்கவே முடியாது. இதை பெற்றுக் கொள்வதற்காக எங்களுடைய மதிப்பிற்குரிய மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை வாஞ்சையோடு மேடை அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். நம்ம சைடுல இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தே ஆகணும்ல சார். கொடுத்துருவோமா சார்?